Welcome back, my dear So students. let's quickly discuss our previous session. Sentences. So sentences means a group of words that expresses a complete idea. It always begin with a capital letter and ends with full stop, question mark or exclamation mark. இப்போ ஒரு ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்றதை நாங்கள் சென்டென்ஸ் என்று சொல்லுவோம். அது எப்பவுமே கேபிட்டலாக இருக்கும். கேபிட்டலை ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபுல் ஸ்டாப்லயோ கொஸ்டின் மார்க்லயோ அல்ல எக்ஸ்கிளமேஷன் மார்க்லயோ முடியக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ சென்டென்ஸோட பார்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னா சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னு இட் கேன் பி அ நவுன் ஒரு ப்ரோனவுன். ஆப்ஜெக்ட்னு சொல்றதும் ஒரு நவுன் ஓ ப்ரோனவுனாக இருக்கலாம். வேர்ப்னு சொல்றது ஒரு ஆக்ஷன். இப்போ இதுதான் வந்துட்டு பேசிக்கான ஸ்ட்ரக்சர்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதுலேயும் ஆக பேசிக்கானது நாங்கள் சப்ஜெக்ட் பிளஸ் வேர்ப் எழுவாய் பயனிலை வாரன்னு பார்த்தோம். ஸோ இன் எக்ஸாம்பிள் ஐ ரீட். ஐன்னு சொல்றது சப்ஜெக்ட், ரீட்னு சொல்றது வேர்ப். மாலான்னு சொல்றது சப்ஜெக்ட், சிங்ஸ்ன்னு சொல்றது வேர்ப். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். இது நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்டோட ஹெல்பிங் வேர்போட வேர்ப். அப்ப சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில ஹெல்பிங் வேர்ப் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வருது. ஸோ இதை நாங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நாங்க ஹெல்பிங் வேர்பை நாங்க சேர்த்திருக்கோம். ஸோ ஐ ஆம் ரீடிங், ஷி இஸ் சிங்கிங், they were going, we had gone, Mala was playing அப்படின்னு சொல்லி நாங்க be verbs, do verbs அது மாதிரி have verbs நாங்க இடையில சேர்க்கறது நாங்க இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வருவோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் சப்ஜெக்டோட வேர்போட ஆப்ஜெக்ட் வரது. சப்ஜெக்டோட வேர்போட ஆப்ஜெக்ட் வரது. ஐ ஈட் கேக். ஐன்னு சொல்றது சப்ஜெக்ட், கேக்னு சொல்றது வேர்ப். சாரி, கேக்னு சொல்றது ஆப்ஜெக்ட், ஈட்னு சொல்றது வேர்ப். ஹீன்னு சொல்றது சப்ஜெக்ட், ரீட்ஸ்னு சொல்றது வேர்ப், புக்ஸ்னு சொல்றது ஆப்ஜெக்ட். ஸோ புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். அது வந்துட்டு நவுனாகவும் இருக்கலாம், ப்ரோனவுனாகவும் வைக்கலாம். அது மாதிரி சப்ஜெக்ட்டுங்கிறதும் நவுனாகவும் இருக்கலாம், ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். இப்போ இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா ஐ ஈட் கேட்கிற சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டா சாரி ஐ ஈட்டுங்கிற சென்டென்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்டுங்கிறது வேர்ப், கேக்குங்கிறது ஆப்ஜெக்ட். ஐ வந்து ப்ரோனவுன், கேக்குங்கிறது நவுன். இதே இங்க எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அமான்னு சொல்றது சப்ஜெக்ட், அது ஒரு நவுன். மீண்டு சொல்றது ஆப்ஜெக்ட், அது ஒரு ப்ரோனவுன். ஸோ சப்ஜெக்ட் வந்து நவுனாகவும் இருக்கலாம், ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். ஆப்ஜெக்ட்ங்கிறது நவுனாகவும் இருக்கலாம், ப்ரோனவுனாகவும் இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு அடுத்த ஸ்ட்ரக்சர். பிறகு இருக்கிறது சப்ஜெக்டோட மாடல் வேர்போட வேர்ப். மாடல் வேர்ப்ஸோட வேர்ப் அங்கே இப்போ நாங்கள் ஆப்ஜெக்டும் நாங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பேசிக்காக நாங்கள் பார்க்கோம். ஐ கேன் ரீட், ஐ கேன் ரீட். ஷி கேன் ஜம்ப், தே குட் ஈட், வி ஷுட் லீவ்னு சொல்லி நாங்கள் மாடல் வேர்ப்ஸை நாங்கள் இடையில யூஸ் பண்ணோம். சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில நாங்கள் மாடல் வேர்ப்ஸை நாங்கள் யூஸ் பண்ணோம். இது நாங்கள் பார்த்துருந்தோம். இதுவும் ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சர்னு பார்த்துருந்தோம். ரைட், தென் நெக்ஸ்ட் ஒன் அடுத்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். சப்ஜெக்டோட வேர்போட கம்ப்ளிமெண்ட் வாரது. ரைட், இப்போ கம்ப்ளிமெண்ட்டா என்னன்னு சொன்னா சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கும். நாங்க பார்த்தோம் சப்ஜெக்ட் வேர்புங்கிறது தான் ஆக பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்னு பார்த்தோம். இதுக்கு மேலதிகமா நாங்க சேர்க்கிறத இங்க ஒப்ஜெக்ட்னு பார்த்திருக்கோம். சப்ஜெக்ட்டுக்கு வேர்புக்கும் அடுத்ததாக நாங்க ஒப்ஜெக்ட் நாங்க பார்த்திருக்கோம். இந்த ஒப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நாங்க வேற விஷயத்தை யூஸ் பண்றது. சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக நாங்க வேற விஷயத்தை யூஸ் பண்றதை நாங்க கம்ப்ளிமெண்ட் சொல்றோம். இஸ் இட் ஓகே? இஃப் யூ ஆர் யூசிங் instead of using object, if we use another type of words, we can um, say it complement, right? கம்ப்ளிமெண்ட் ஏன் கம்ப்ளிமெண்ட்ஸ்னா அந்த வசனத்தை அவங்க தான் என்ன செய்றாங்க, கம்ப்ளீட் பண்றாங்க. ஐ ஆம் அ டாக்டர், ஹி இஸ் ஹேண்ட்ஸம், தே கோ ஏர்லி, ஷி வாஸ் யங், சில்ட்ரன் ஆர் ஹாப்பி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இவங்க தான் வந்து என்ன செய்யறாங்க,
கம்ப்ளீட் பண்றாங்க, அதனால நாங்க எங்களை கம்ப்ளிமெண்ட் சொல்லுவோம். சம்டைம்ஸ் வேர்புன்னு சொல்றது ஆக்ஷன் வேர்பாகவும் இருக்கலாம், சில நேரங்கள்ல அது பி வேர்ப்ஸ் ஆகவும் இருக்கலாம். பி வேர்ப்ஸ் சாரி ஆக்சிலரி வேர்ப்ஸ் ஆகவும் இருக்கலாம். ஆக்சிலரி வேர்பாகவும் இருக்கலாம், ஆக்ஷன் வேர்பாகவும் இருக்கலாம். ஸோ இன் எக்ஸாம்பிள், ஐ ஆம் அ டாக்டர். ஐ ஆம் அ டாக்டர். இப்போ வந்துட்டு ஐங்கிறது சப்ஜெக்ட். இங்க வேர்ப் வந்துகிட்டு ஆக்ஷன் வேர்ப் வரல. ஆக்ஷன் வேர்ப் வரல. ஆம் இஸ் நாட் அன் ஆக்ஷன் வேர்ப் பட் ஆக்சிலரி வேர்ப். அப்ப நாங்க வேர்ப்னு சொல்ற இடத்துல ஆக்சிலரி வேர்பையும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த வேர்பையும் யூஸ் பண்ணலாம். சாரி, ஆக்ஷன் வேர்பையும் யூஸ் பண்ணலாம், ஆக்சிலரி வேர்பையும் நாங்க யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஆம் அ டாக்டர். ஹி இஸ் ஹேண்ட்ஸம். இஸ்ன்னு சொல்றது ஒரு ஆக்சிலரி வேர்ப், அதான் நாங்க இங்க மெயின் வேர்ப்னு சொல்லுவோம். ஹி இஸ் ஹேண்ட்ஸம். தே கோ ஏர்லி. இந்த சந்தர்ப்பத்துல தே கோங்கிறது நாங்க முழு வசனமா எடுத்தாலும் அதுக்கு பிறகு ஏர்லின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்றதால அதை நாங்க கம்ப்ளிமெண்ட் எடுப்போம். சப்ஜெக்ட் வேர்ப் கம்ப்ளிமெண்ட், சப்ஜெக்ட் வேர்ப் கம்ப்ளிமெண்ட். அது மாதிரி ஷி வாஸ் யங். ஷி வாஸ் யங். அவ வந்துகிட்டு இளமால் சொல்றோம். ஷி வாஸ் யங். சில்ட்ரன் ஆர் ஹாப்பி. த ஸ்கை இஸ் ப்ளூ. ஷி லுக்ஸ் பியூட்டிஃபுல். இட் இஸ் டேஸ்டி அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா, இதை நாங்க கம்ப்ளிமெண்ட்டை நாங்க பயன்படுத்தி சென்டென்ஸை நாங்க முடிப்போம். ஸோ இது வந்துகிட்டு சென்டென்ஸ்ல வகையாக இருக்கு. ரைட். ஸோ டு ஹேவ் எனி டவுட்ஸ்? அப்ப சப்ஜெக்ட்னு சொல்றது ஒரு நவுனா இருக்கலாம் அல்லது ப்ரோனவுனா இருக்கலாம். வேர்ப்னு சொல்றது ஒரு ஆக்ஷன். அது மாதிரி ஆப்ஜெக்ட்னு சொல்றது நவுனாவும் இருக்கலாம், ஒரு ப்ரோனவுனாவும் இருக்கலாம். அப்ப நாங்க பார்த்தோம்னா சப்ஜெக்ட் வேர்போட ஒப்ஜெக்ட் வர்றது, அது மாதிரி சப்ஜெக்டோட மாடல் வேர்போட வேர்ப் வர்றது, சப்ஜெக்டோட வேர்போட கம்ப்ளிமெண்ட் வர்றதுன்னு சொல்லி நாங்க நிறைய வகையான சென்டென்சஸ் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க இதே இந்த சென்டென்சஸை நீங்க உங்களோட லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது நாளைய கிளாஸ்ல நாங்க டென்சஸுக்குள்ள கால் எடுத்து வைக்க போறோம். ஸோ இந்த வகையான சென்டென்சஸை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு டென்ஸுக்கும் ஒவ்வொரு வகையான ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நாங்க இதன் அடிப்படையில தான் நார்மலாக பார்ப்போம். ஸோ hope you all have understood today's class. If you have any doubts regarding this subject, you can ask now. Right. Right. அப்ப கம்ப்ளிமெண்ட் சொல்றது நாங்க ரெண்டு மூணு இதா எடுக்கலாம். ஸோ someone asked about the compliment. ஸோ கம்ப்ளிமெண்ட் சொல்றது நாங்க ஒரு கடைசியில ஒரு அட்ஜெக்டிவை கொண்டும் முடிக்கலாம், அட்வர்பை கொண்டும் முடிக்கலாம். அது நாங்க ஸோ நாங்க டென்ஸ் படிச்சு போகல அட்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸையும் நாங்க பார்ப்போம். ஸோ அந்நேரம் வந்துக்கிட்டு உங்களுக்கு வேணாங்க. ஸோ கம்ப்ளிமெண்ட் சொல்றது நாங்க அதை ஒரு நவுனாக இருக்கலாம். டாக்டர், ஐ எம் டாக்டர்னு சொல்லி ஒரு நவுனாக இருக்கலாம். ஹேண்ட்ஸம்னு சொல்லி ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஏர்லின்னு சொல்லி ஒரு அட்வர்பாக இருக்கலாம். ஸோ அதை நாங்க வந்துக்கிட்டு அது மாதிரி டேஸ்டின்னு சொல்லி ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம், பியூட்டிஃபுல்னு சொல்லி ஒரு அட்ஜெக்டிவா இருக்கலாம். ஸோ அது வந்துட்டு ஒரு அட்ஜெக்டிவ் அட்வர்ப் ஏதாகவும் இருக்கலாம். அதை நாங்க கம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம். அது என்ன செய்யுச்சுன்னா கம்ப்ளீட் பண்ணு. யா, நாங்க வந்துட்டு பெசிவ் ரிப்போர்ட்டட் எல்லாமே நாங்க பார்ப்போம். ஸோ யூ ஹாவ் ஹோல் சிலபஸ் இன் யோர் basic grammar class. So all grammar will be discussed, right? So you don't have to be worried about it. So we'll talk about all the matter that includes in this grammar. So right. Right. So shall we wind up our class?
Do you have any doubts regarding today's sentences class? ரைட், அப்போ இந்த கிளாஸ் வந்துக்கிட்டு நாங்கள் இதோட முடிக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா we have been studying about the sentences. So sentences means a sentence is a group of words that expresses a complete idea. நாங்கள் வந்துட்டு ஒரு முழுமையான கருத்தை ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை நாங்கள் சென்டென்ஸ் சொல்லுவோம். ரைட், அது மாதிரி ஒரு சென்டென்ஸ் வந்து எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகி ஃபுல் ஸ்டாப்லயோ கொஸ்டின் மார்க்லயோ அல்லது எக்ஸ்கிளமேஷன் மார்க்லயோ முடிவடையும் சொல்லி நாங்க படிச்சோம். ஸோ ஒரு சென்டென்ஸ் சொல்றது முழுமையான கருத்தை ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து எக்ஸ்பிரஸ் பண்றதை நாங்க சொல்லுவோம். ரைட், நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட். the parts of a sentence. ஒரு சென்டென்ஸ்ல பார்ட்ஸ் என்ன என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஒரு நார்மலான ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல வந்துக்கிட்டு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கும், வேர்ப் ஒன்று இருக்கும், வேர்புக்கும் அது ரெண்டுக்கும் மேலதிகமாக ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கு. In a sentence we can see subject, verb, in additionally object. So subject ன்னு சொல்றது it can be a noun or a pronoun. It can be a noun or a pronoun. Subject ன்னு சொல்றது ஒரு நவுனாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரோனவுனாக இருக்கலாம். அது மாதிரி verb is an action. வேர்புங்கிறது ஒரு ஆக்ஷன். நாங்க லாஸ்ட் கிளாஸ்ல வேர்ப் என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஒப்ஜெக்ட்னு சொல்றதும் இட் கேன் பி நவுன் ஒரு ப்ரோனவுன். அதுவும் ஒரு நவுனாக இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரோனவுனாக இருக்கலாம். ஸோ இட் கேன் பி a noun or a pronoun. So these are the main parts of a sentences. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்ல மெயின் பார்ட் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட், ஒரு வேர்ப், அதுக்கு மேலதிகமாக ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வேர்ப், இன் அடிஷனலி ஆப்ஜெக்ட். அண்டர்ஸ்டுட்? Right, okay. So let's move. Simple sentences, right? Simple sentence contains subject and a verb. A simple sentence contains subject, verb. ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றது ஒரு சப்ஜெக்ட் அல்லது ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்பை கொண்டு இருக்கு. ஒரு சப்ஜெக்டோட ஒரு வேர்பை கொண்டு இருக்கு. அப்ப ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை எங்களுக்கு தந்துடும். அப்ப எங்களோட நாங்க பார்த்த டெபினிஷனை படி ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது சென்டென்ஸ் சொல்லுவோம். ஸோ எங்களுக்கு இங்க வந்துட்டு ரெண்டு வேர்ட்ஸ் இருக்கு, ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப். சப்ஜெக்ட்னு சொல்றோம் இட் கேன் பி a noun or a pronoun. இங்க பாத்தீங்கன்னா ஐங்கிறது ஒரு ப்ரோனவுன், ரீட் சொல்றது ஒரு வேர்ப். ஐங்கிறது ஒரு ப்ரோனவுன், ரீடுங்கிறது ஒரு வேர்ப். ஸோ ஐங்கிற இங்க சப்ஜெக்டாக இருக்கு, ரீட் சொல்றது ஒரு வேர்பாக இருக்கு. ஐ ரீட். he walks என்று சொல்றது சிங்குலர் verb. she dances. we go. Mala sings. Vimal jumps. Children play. Dog barks. ஸோ இதில் வந்துக்கிட்டு நாங்க ஒரு ரைட் இதில் வந்துக்கிட்டு நாங்க ஒரு சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். சிம்பிளான சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்போட சேர்ந்தது. தமிழ்ல நாங்க ஒரு எழுவாய் பயனிலைன்னு சொல்லுவோம். எழுவாய்ன்னு சொல்றது ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், ஒரு பிரதி பெயர் சொல்லாக இருக்கலாம். அதாவது ஒரு நவுனா இருக்கலாம், ஒரு ப்ரோனவுனா இருக்கலாம். ஒரு வேர்ப் சேர்ந்து ஒரு முழுமையான கருத்தை எங்களை தருது. இன் எக்ஸாம்பிள், ஐ ரீட், நான் வாசிக்கிறேன். ஐ ரீட். ஹி வாக்ஸ், அவன் நடக்கின்றான். ஷி டான்சஸ், அவள் ஆடுகிறாள் சொல்லி நாங்க வந்துட்டு ஒரு முழுமையான கருத்தை நாங்க சொல்றதுக்கு
சிம்பிள் சென்டென்ஸ்ல நாங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்பை பயன்படுத்தி ஒரு முழுமையான வசனத்தை சொல்லுவோம். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? ரைட், ஓகே, யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட். ரைட், த நெக்ஸ்ட் ஒன், subject plus helping verb plus verb. Helping verb means auxiliary verbs. We have studied about it in our last class. Subject, verb ரெண்டுக்கும் நடுவுல வந்துகிட்டு நாங்க helping verbs நாங்க யூஸ் பண்றோம். Subject, verb எழுவாய்க்கும் பயனிலைக்கும் நடுவுல நாங்க helping verbs யூஸ் பண்றோம். ரைட், subject, verb இரண்டுக்கும் நடுவுல helping verb நாங்க யூஸ் பண்றோம். ரைட், in example, I am reading. நாங்க progressive verb வந்துகிட்டு இங்க யூஸ் பண்றோம். I am reading. amன்னு சொல்றது ஒரு helping verb. அது ஒரு be verb. be verbல நாங்க am, is, are, was, were, being வரும்னு சொல்லி பார்த்திருந்தோம். So I am reading. She is singing. She is singing. They were going. They were going. We had gone. We had gone. had என்று சொல்றது have verbsக்குள்ள வரும். So we had gone. Mala was playing. Mala was playing. Vimal has left. Child is crying. Dog was barking. So these are the sentences in this kind of structure. Subject, helping verb, verb. Subject plus helping verb plus verb. So நாங்க ஒரு சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல முதலாவது பார்த்தோம் சப்ஜெக்டோட verb, ஒரு எழுவாய் ஒரு பயனிலையோட இருக்கிறது. இப்ப எடிஷனலாக ஒரு ஹெல்பிங் வேர்பை நாங்க இணைச்சு என்ன செய்யறோம், இந்த வேர்பை நாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டுறோம். So have you understood? விளங்கிச்சாமா? Students, can you all understood? Right, okay. So the next one, this is most of the students have studied in their schools. Subject, verb, object. Subject, verb, object. Subject, verb, object. Likewise, in every teachers, every teachers have been teaching the students like this kind of structure. So this is not the basic structure. Basic structure is subject plus verb. Additionally, helping verb plus verb. After that, we are using subject plus verb plus object. Subject plus verb plus object. So in example, இப்போ நாங்க வந்துட்டு சப்ஜெக்ட் verb objectங்கிறத தான் எல்லா இடத்துலையும் நாங்க படிச்சுட்டு இருக்கோம். எல்லா ஸ்கூல்லையும் எல்லா டீச்சர்ஸும் வந்துக்கிட்டு இதைத்தான் படிப்பிச்சு கொண்டே வராங்க. சப்ஜெக்ட் verb objectங்கிறது தான் பேசிக்கான ஸ்ட்ரக்சர்னு சொல்லி எல்லாருக்குமே அதுவே பேசிக் மாதிரி பழகிட்டு. ஆனா உண்மையான பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தா சப்ஜெக்ட் பிளஸ் verb தான். இது ஓகேயா? விளங்கிச்சா? ரைட். ஸோ உண்மையான பேசிக் ஸ்ட்ரக்சர் யாருன்னு பார்த்தா சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் object. சப்ஜெக்ட் பிளஸ் verbங்கிறது தான் உண்மையான பேசிக் ஸ்ட்ரக்சர். ஆனா நாங்க வளமையா இதை படிச்சதால சப்ஜெக்ட் பிளஸ் verb பிளஸ் objectங்கிறத நாங்க படிச்சதால அதுவே நாங்க பேசிக்னு சொல்லி பழகிட்டோம். ஸோ இப்போ நாங்க சப்ஜெக்டோட வேர்போட ஆப்ஜெக்ட் வாரத்தை பார்ப்போம். ஐ ஈட் கேக். ஐ ஈட் கேக். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஈட்ன்னு சொல்றது வேர்ப், கேக்ன்னு சொல்றது ஆப்ஜெக்ட். ஒரு பொருள், அது ஒரு நவுனாக இருக்கும் அல்லது ஒரு ப்ரோனவுனாக இருக்கும். இப்போ இங்க கேக்ன்னு சொல்றது ஒரு நவுன். ஹீ ரீட்ஸ் புக்ஸ். ஹீ ரீட்ஸ் புக்ஸ். இப்போ ஹீன்னு சொல்றது சப்ஜெக்ட்,
reads ன்னு சொல்றது verb, books ன்னு சொல்றது ஒரு object. அது வந்துகிட்டு noun ஆக இருக்கு. We play game. We play game. So we subject, play verb, game object. She buys fruits. She buys fruits. So she subject, buys verb, fruits object. So you can clearly identify subject, verb, object. So Aman invites me. Aman invites me. So me ன்னு சொல்றது object pronoun. நாங்க pronoun படிக்கக்குள்ள படிச்சிட்டு இருந்தோம். Can you remember? Can you remember, students? Right. So நாங்க pronouns படிக்கும்போது object pronouns பார்த்திருந்தோம். அப்ப object ஆக பயன்படுத்துற pronouns இன்ன இருக்கு. Me, you, it, them. Subject ஆக பயன்படுத்துற pronoun இன்ன இருக்கு. I, he, we, she. So you can now use. You have studied the pronouns. Now you are applying. I, he, we, she. They all subject pronoun. Me, you, it, them. They all object pronoun. So in a sentence, we are using subject pronoun and object pronoun together. அங்கேயும் யூஸ் பண்றோம், இங்கேயும் யூஸ் பண்றோம். So நடுவுல இருக்கிற அல்பர்ப், அமான் இன்வைட்ஸ் மீ. அமான் என்ன இன்வைட் பண்றாரு? She called you. அவள் உன்னை அழைத்தாள். They made it. அது அவங்க செஞ்சாங்க. I love them. நான் அவைகளை விரும்புறேன். So these are the structure of subject, verb, object. So in the subject, verb, object, in the structure kuரிய examples you can see in the screen. Right? Is it okay? Shall we move on to the next one? அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆகுமா? Right. This is the another model of simple sentence. Subject, modal verbs, verbs. So modal verbs ன்னு சொல்றது you can see in your um, auxiliary verbs and auxiliary verbs PDF. அந்த PDFல நான் I have clearly mentioned the modal verbs. Modal verbs ன்னு சொல்றது நாங்க ஒரு விஷயத்தை எங்களோட இயலுமையை எங்களோட ரிக்வெஸ்ட்டை கேட்கறதுக்குன்னு சொல்லி சில யூசேஜுக்காக நாங்க யூஸ் பண்ணோம். ஸோ அதை பத்தி நாங்க பிறகு அடுத்தடுத்த கிளாஸ்ல படிக்க இருக்கிறோம். ஸோ மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றது கேன், குட், ஷுட், மைட், மேன்னு சொல்லி அப்படி நாங்க யூஸ் பண்றதை நாங்க மாடல் வேர்ப்ஸ் சொல்லுவோம். அண்ட் மோரோவர் ஐ ஹாவ் explained about the model verbs in our channel, in our English with Mujahid channel. You can see, right? So subject, model verbs, verbs. So சப்ஜெக்ட்டுக்கும் வேர்புக்கும் இடையில மாடல் வேர்ப்ஸ் நாங்க யூஸ் பண்றோம். I can read, I can read. She can jump. They could eat. We should leave. Mala will come. It might rain. You may go. Amar will play. So this is another structure of simple sentence. So இதை நீங்க simple sentence ஆக என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணி கொள்ளலாம். Right? So someone ask a question. Right. Right. Thank you so much for your comment. Right. So you can follow our channel and you can gain more knowledge about English. And right. So this is the structure of a simple sentence. So I hope you all have understood. And if you have any doubts, you can ask me now.
Do you have any doubts? You can ask. Right. Thank you so much. It's very good. Right. If you have any doubts, you can ask now by just unmute yourself and you can ask me, or else you can send a message in the chat box. Do you have any doubts? Right. Okay. So let's take a break until 5 9:05. So you can take a break, 15 minutes break, and you can do your any extra works, and you can refer the PDF. I will send you shortly, and it has some uh, minor mistakes. I'll reduce it and I'll send you. So you can refer the notes and ready for your next session. So the next session will be start around 9:05 to 9:10. So you can join, right? Is it okay? Is it okay?